ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மேரே சிந்திகை 2 ட்ராமாவோட எபிசோட் 2ஓட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக ஃபலக் ஐரா ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து ஃபலக்கையும் ஐராவையும் அவங்க 2 பேரும் எழுப்பி போடுறாங்க. கொஞ்சம் 2 பேரும் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது இனிமேல் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் காரில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஐரா பார்க்குறா அவங்க கார் எரிஞ்சிட்ருக்கு. காமியார் தான் அந்த காரை எரிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஐராவுக்கு இன்னும் ஷாக் ஆகிடுது. ஸோ 2 பேருமே பார்த்துக்கிறாங்க, ஷாக்கில் இருக்காங்க, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. அப்புறம் ஐராவோட ஃபேமிலியுமே வெளியில் வந்துடுறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க இந்த மாதிரி அவங்களோட புது கார் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காமியார் கோவத்தில் எரிச்சிட்டான். ஸோ அவனுக்குமே இது தெரியல. அப்புறம் ஐரா கோவத்தில் அவங்கக்கிட்ட போயிட்டு டென்ஷன் லெவலை பார்த்து காமியாரை அடிச்சிடுறாங்க. ஸோ அந்த அடிக்கும் போது காமியார் செம்ம ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. எதுக்காக அடித்தா அந்த மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ காமியாருக்கு அவள் அடித்தது மட்டும்தான் நினைப்பில் இருக்குது. அவனுமே செம்ம ஷாக்கில் இருக்கான். காரோட சாவி கூட, உன்னோட காரோட சாவியை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஐரா கேட்குறா. கேட்ட உடனே காமியாரும் கொடுத்துட்றான். அதை ஐரா வாங்கிட்டு காமியாரோட காரில் அவங்க அப்பாவை ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. காமியார் அங்கேயே நிற்கிறான். அவன் யோசிக்கிறான், நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிக்கிறான். லாஸ்ட்டாக ஐராவும் அவனை பார்த்து கோவப்பட்டுட்டு போகிறாங்க. காமியாருக்கு இன்னும் ரியலைஸே ஆகலாம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் இன்னுமே அந்த என்ன பண்ணோம் அப்படின்னு தெரியாமலே தான் இருந்தான். இன்னொரு பக்கம் ஐரா அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஃபர்மேஷனுமே இன்னொன்றைக்கே சொல்லல. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாமே டென்ஷனில் இருந்தாங்க. என்ன நடக்குது என்ன ஆச்சுன்னே தெரியாமல். ஸோ அவங்க எல்லாருமே டென்ஷனாக இருக்கிறாங்க. டாக்டர் செக்கப் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், இவ்வளோ சீக்கிரம் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு மைனர் அட்டாக் தான், இன்னொரு 1/2 hour நார்மல் வார்டில் ஷிஃப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க டாக்டர். ஃபலக் கூட்டி போய் கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி எதனா அட்டாக் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபலக் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை இது வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு 24 hours நம்ம அப்சர்வேஷன் வைக்கலாம், டேப்லெட்டை சேஞ்ச் பண்ணலாம், இப்போது நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபலக் ரூம் விட்டு வெளியில் வராங்க. வந்தோடனே ஐரா அப்புறம் அவங்க தம்பி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபலக் அப்பா நல்லா இருக்காரு, இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்க்க முடியுமான்னு ஐரா கேட்குறாங்க. இல்லை இப்போ பார்க்க முடியாது, நம்ம ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபலக் சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஐரா அவங்க அப்பா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், என்னாச்சுன்னு தெரியாமல். அது பிறகு காமியார் அந்த விசிட்டிங் சீட்டில் உக்காடுறான். காமியாரை பார்த்தோன்னே ஐரா செம்ம டென்ஷன் ஆகிறா. காமியாரை பார்த்து ஐரா கேட்குறா, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. காமியார் புரியாமல் அப்படின்னு சொல்கிறா. திருப்பி ஐரா கேட்குறா, நீங்கள் என்ன பண்ணுற, ஏன் பின்னாடி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. காமியாரை பார்த்து ஐரா ஒரு அடி அடித்தது பத்தலையா, இன்னும் வேணுமா, எதுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐரா காமியாரை பார்த்து கேட்குறான். இங்கே எப்படி ஐரா கேட்கும்போது காமியார் சொல்கிறான், என்னோடய காரில் ட்ராக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஐரா சொல்கிறான், இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காது, இன்னொரு என் கண்ணில் பட்டினா நான் என்ன பண்ணுவேனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவன் அந்த மாதிரி சொல்லி முடிச்சோடனே காமியார் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஃபீலாக இருக்கிறான். அவனே கில்ட்டி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறான். காமியார் வீட்டுக்கு போயிட்டுமே ஐரா அடித்ததை பற்றி தான் யோசிச்சுட்ருக்குறான். அவங்க பாட்டி இன்னொரு பக்கம் தொழுதுட்ருக்காங்க. காமியார் சைடில் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். பாட்டி தொழுது முடிச்சோன்னே கேட்குறாங்க, காமியார் உனக்கு என்ன ஆச்சு, இன்றைக்கி ஏன் உன்னோட பிஹேவியர் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காமியார் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே பாட்டி கேட்டாங்க, அப்பா அடித்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. காமியார் இல்லை, ஒருத்தவங்க அடித்தாங்க, அடித்தது பொண்ணு, அடித்தது கண்ணத்தில் தான், பட் மனசு ஃபீலிங்ஸ் மைண்ட் எல்லாமே அதிலே தான் இருக்குது. ஆனால் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது, என்ன பாட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமியார் கேட்குறான் பாட்டிக்கிட்ட. காமியார் சொல்கிறேன், கொஞ்சம் அவரை அதை பற்றி தான் யோசிக்கிறேன், பட் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு. பாட்டி ஒன்றே சொல்கிறாங்க, நீ எதனா தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காமியார் அம்மா தப்பு பண்ணேன், ஆனால் அது ஸ்டார்டிங் ஐரா தான் பண்ண, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்கிறான்.
உடனே பாட்டி சொல்கிறாங்க, எல்லா ஃபைட்லேயுமே வந்து ஜெயிக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. இப்போ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நீ பின்னாடி போயிருக்கலாம், சண்டை போட்டிருக்க தேவையில்லை. ஒரு பொண்ணோட சண்டை போட்டு ஜெயிச்சு உனக்கு என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை பற்றி பாட்டி சொன்னதுமே காமியாரும் யோசிக்கிறான், நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஐராவும் ஃபல்கும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது வந்து இன்னொரு பியூன் வந்து கேட்குறாங்க, இந்த சாவி, காரோட சாவி வந்து யாருது அப்படின்னு சொல்லிட்டு பியூன் வந்து கேட்குறாங்க. ஃபலக் வந்து பதில் சொல்கிறா, காரு எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு பக்கம் ஐரா வந்து இந்த காரோட சாவி எங்களுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பியூன் வந்து சொல்கிறாங்க, இது உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொன்னாங்க அப்படின்ட்டு சொன்னோம். உடனே ஐரா சொல்கிறான், இந்த காரோட சாவி எங்களுது இல்லை, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே பியூன் வந்து கேட்குறாங்க, நான் நிஜமாக எடுத்துகிட்டு போயிட்டுமா காரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐரா வந்து கடுப்பாய், தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. ஃபலக் கேட்குறா, இது என்ன புது கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஐரா வந்து சொல்கிறா, இது ஒரு புது கதையும் இல்லை, இது வந்து அந்த பையனோட சாவி, அந்த பையன்கிட்ட சாவி கொடுத்தேன், பட் அவன் வச்சுட்டு போயிட்டான், அது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரா ரிப்ளை பண்ணுறா. ஃபலக் வந்து சொல்கிறா, இதுக்கு தான் நான் வந்து சண்டைக்கு எதுக்கும் போக வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னேன், இப்போ பார்த்தியா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால். உடனே ஐரா சொல்கிறா, நம்ம காரை வந்து எரிச்சவனை வந்து நான் இது பண்ணேன், அதுக்காக வந்து இப்போ எனக்கே லெக்சர் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறா. ஃபஸ்ட்டு அப்பா சரியாகட்டும், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு ஐரா சொல்கிறா. உடனே வந்து ஃபலக் சொல்கிறா, ஃபஸ்ட்டு அப்பா சரியாயிட்டு வீட்டுக்கு போட்டால் அது பிறகு நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனை சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் காமியார் வீடு காமிக்கிறாங்க. காமியார் வீட்டில் வந்து மார்னிங் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சமைச்சிட்டாங்க. ஸோ பாட்டிக்கு வந்து டிஃபன் வைக்கும் போது வந்து அவங்க காமியாரோட அம்மா வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு காமியார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க, வெளியில் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. காமியாரோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இப்போ காலையிலே எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி வந்து சொல்கிறா, ரொம்ப காலையில் வெளியில் போகல, இப்போ தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல வேலையாக தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து காமியாரோட அம்மா, என்ன ஒரு நல்ல வேலை இப்போ காலையில் பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாட்டி வந்து சொல்கிறாங்க, உன்னோட புள்ள தானே, நீ கேட்குறேன்னு சொல்லலை, நீயே கேட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் நக்கலாக பதில் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் காமியார் வந்து கார் ஷோரூமுக்கு போய் காரை பார்த்துட்ருக்கான். காரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேல்ஸ்மேன் சொல்லிகிட்டு இருக்காங்க, காரோட ப்ளஸ் அண்ட் மைனஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காமியார் வந்து இந்த கார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கார் ஆர்டர் கொடுத்துட்டு போங்க சார், நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் 1 மந்தில் அப்படின்ட்டு சொல்கிறான். காமியார் வந்து சொல்கிறான், இல்லை எனக்கு இப்போ இந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே மேனேஜரை வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, இது வந்து ஆல்ரெடி இன்னொரு கஸ்டமர் எடுத்திருக்காங்க, ஸோ இப்போ தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காமியார் வந்து மேனேஜர் கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து கார் செலக்ட் பண்ணிகிட்ருக்குறான். அது பிறகு இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, தேங்க் காட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அப்பாவுக்கு வந்து நோ ஆயில், நோ சுகர், நோ சால்ட் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அப்பாவை இனிமேல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐராவும் ஃபலக்கும் கேட்கும்போது டாக்டர் ஷியோர் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஷோரூமோட ஓனர் வந்துடுறாங்க. ஓனர் வந்துட்டு என்னங்க சார் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காமியார் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மேனேஜர் சொல்கிறான், இந்த கார் ஆல்ரெடி டேக்கன் சார், இது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே காமியார் கேட்டால் இந்த காரோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்கிறாங்க 3.2 மில்லியன் அப்படின்ட்டு. ஸோ காமியார் சொல்கிறா, நான் வந்து 4 மில்லியன் தரேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஒத்துக்கிட்டாங்க மேனேஜர். ஸோ அது பிறகு காரை புக் பண்ணி காமியார் வாங்கிடுறான். ஸோ கைஸ், இது எபிசோட் 2 பார்ட் 1 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான். பார்ட் 2 பார்க்கணுன்னா மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.